வணக்கம் வந்தா நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல்ல வந்து டிஃப்ரெண்டா கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களால நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நானே ஜென்ரலா யோசிப்பேன். அதை விட நீங்க கேட்டது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பலம், சப்ஸ்கிரைபர் கேட்டா. பட் அத்தனை சப்ஸ்கிரைபர் பார்க்குறேன்ப்பா, ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்களால தானே இந்த சேனல் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா லைக் கொடுங்கப்பா. நிறைய பேர் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எத்தனை பேர் பண்ணியிருப்பேன்னு தெரியாது. கண்டிப்பாக பண்ணினவா கண்டிப்பாக சொல்லுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக் கொடுங்கப்பா. உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் தான் எனக்கு வந்து பெரிய ஒரு பலம் நம்ம சேனலுக்கு. இன்னைக்கு நான் வந்து டிராகன் ஃப்ரூட் பாயசம் அதுதான் பண்ண போகிறேன். இது எத்தனை பேர் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. அதாவது ரொம்ப இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, டிராகன் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறா. பட் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றவா ஓகே. இப்போ எங்கள் ஆத்துலேயே எங்கள் ஆத்துக்காருக்கு என் பொண்ணுக்கெல்லாம் 2ஆம் பட்சம் தான். என் பொண்ணெல்லாம் 2ஆம் பட்சம் தான், அவ்வளோவா சாப்பிட மாட்டா. பட் டிராகன் ஃப்ரூட் சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒயிட் வருது, பிங்க் வருது. இன்னைக்கு பிங்க் கலர் போட்டு தான் பாயசம் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. கண்டிப்பாக சக்கரை போட்டு நம்ம பாயசம் பண்ணால் நல்லா இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ கம்பு பாயசம் நீங்கள் எல்லாரும் பண்ணினேலா அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் பண்ணுங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்போ முடியறதோ அந்த கம்பு பாயசம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா நானும் அதுதான், அந்த கம்பு பாயசமும் நானும் அதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டிராகன் ஃப்ரூட் பாயசமும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். வாங்கோ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்கில் வந்து பண்ணலாம், கோகனட் மில்க்லேயும் நீங்கள் பண்ணலாம். இதில் இந்த பால் வேலை தேங்காய் பாலும் எடுத்து பண்ணலாம், அது உங்கள் ஆப்ஷன். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து தான் காய்ச்சின்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு இந்த சின்ன டிராகன் எடுத்துன்னு இருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிப்போம். இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு தட்டில் வச்சுப்போம். இதை வந்து இப்படியே ஸ்குவீஸ் பண்ணிடலாம். பார்க்கவே டெம்டிங்காக இருக்கு எனக்கெல்லாம். இதையும் எடுத்துடலாம், இதையும் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 ஹாஃப் இருக்குல்ல, இந்த ஹாஃபை வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சிப்போம். மிக்சியில் நைஸாக அரைச்சிப்போம். இந்த கொஞ்சம் பல்பெல்லாம் இருந்ததில்ல, அதுலேருந்து எடுத்தோம்ல, அதையும் போட்டுன்றோம். இதை வந்து பீசஸாக அப்படியே பாயசத்தில் நம்ம வந்து போடுவோம். குட்டி குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் போடலாம். இதை அரைச்சின்னு வந்துடுறேன் பாருங்க. நல்லா அரைச்சிண்டாச்சு. இப்போது நான் 1/2 லிட்டர் வச்சுருக்கேன்ல, அப்படியே சுண்டின்னு இருக்கு பாருங்க. நல்லா சுண்ட. இப்போ இது வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் சுண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போட்டுட்டு திருப்பி சுண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து டிராகனை விடலாம். ஏன்னா சர்க்கரை போட்டால் திருப்பி வந்து நீத்துக்கும் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை, இதில் நான் வந்து சர்க்கரை 1 கப்பு போடுறேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கொடுத்துக்கலாம், சுகர் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர்லாம் கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு இதில் நான் வந்து ஒன்று கொஞ்சம் கூட சேர்த்து போட போகிறேன் சர்க்கரையை. அதுதான் பண்ண போகிறேன். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா பொங்கின்னு வருது பாருங்கள். இதில் 1 கப்பு இந்த ஒரு குழிக்கரண்டி போதும்னா நிறுத்திக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இது நல்லா, ஏன்னா இது திருப்பி நம்ம சர்க்கரை போடுறதுனால நீத்துக்கும். அதனால் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும், நல்லா சுண்டட்டும். நல்லா சுண்டிருக்கு பாருங்க. ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட், அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போது நான் அந்த மிக்சியில் இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக தெரியுது பாருங்கள் கேரமல்ஸ். இப்போ இந்த 1/4 கப்பை வந்து நான் வந்து அப்படியே விட போகிறேன். வாவ்,
சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அந்த பீசஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஏலக்காய், நீங்கள் வேணால் ஏலக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நான் எதுவுமே போட போகிறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி யூனிக்காக பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும்ல. இப்போ இந்த ஏலக்காய்லாம் போட்டால் ஜென்ரலாக ஏலக்காயோட ஃப்ளேவர் தூக்கி அடிக்கும். ஸோ எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக. இன்னும் ஒரு ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஏன்னா பாலும் நன்னா சுண்டியாச்சு. அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டாம். பாருங்க, அப்படியே பீசஸ் முதக்கும். சூப்பராக இருக்குப்பா, அடிப்பொலியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறவாளுக்கு இது டெஃபினட்டாக ட்ராகன் ஃப்ரூட் பாயசம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் சொல்ல வந்துட்டேன். இது வந்து நீங்கள் வந்து ஜவ்வரிசி போடுவா, அதுக்கப்புறம் வந்து சேமியா போடுவா. நாங்கள் எப்படின்னா ஜவ்வரிசி சேமியாலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டோம்ப்பா. அதனால் நான் வந்து எதுவுமே போடாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜவ்வரிசி சேமியா வேணாலும் போட்டுக்கலாம் இதோட. பட் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ட்ராகன் ஃப்ரூட் பாயசம் சிம்பிளாக இப்படியே பண்ணுவோம், எக்ஸலண்ட்டாக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. 1/2 லிட்டரில் பாருங்க, இதுவே நன்னா காணும். ஒரு சின்ன கப்பில் குடிக்கணும்னா ஒரு 4-5 பேர் குடிக்கலாம் இந்த பாயசத்தை. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கப்பா. இதை நான் வந்து வேறு பவுலில் மாற்றிடுறேன். ஏன்னா நான் இதுலேயே வச்சுருந்தா எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவா பெரியவா யாராவது பார்க்குறேன்னா சொல்லுங்க. இந்த பாத்திரத்துலேயே இந்த வெங்கல உருளியிலேயே வச்சா நம்மளோட டிஷ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பேன், நம்ம மாம்பழ புளிச்சேரி என்ன பண்ணிட்டேன், மறந்து போய் இதுலேயே வச்சுட்டேன். அது எனக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகிடுது. இது இந்த மாதிரி உருளியிலே வச்சா, ஒரு டிஷ் பண்ணும்போது உருளியிலே வச்சா இது வந்து வேறு மாதிரி மாறுமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இது எனக்கு தெரியல. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவா சொல்லுங்க, இல்லை பெரியவா பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லுங்க. எதனால் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அது ஒரு பயம். அதனால் இதை நான் வந்து வேறு பவுலில் நான் மாற்றிடுறேன். இதை வந்து நல்லா கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல அடிப்பொலியான ரெசிபி, சில்லுன்னு சாப்பிட்லாம். என்ன கைஸ் பார்த்தீங்களா, ட்ராகன் பாயசம் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதில் ட்ராகனில் நம்ம வந்து 2 பல்ப் எடுத்து அரைச்சோம்ல, அதில் கொஞ்சம் நிறையா இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த குட்டி கிண்ணத்தில். இன்னொரு குட்டி கிண்ணம் அதே மாதிரி கிண்ணம் வச்சுருந்தேன். அதில் இன்னொரு ரெசிபி பண்ணியிருக்கேன், அதுவும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பதிலுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ அதை நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுங்க, இல்லை தம் ஃபிங்கர் கொடுங்க, எஸ் கொடுங்க. இன்னொரு ட்ராகன் ஸ்வீட் தான் பண்ணியிருக்கேன், அதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை நீங்கள் வந்து எஸ் உங்களோட பதிலுக்கு ஐ எம் வெயிட்டிங் நீங்கள் சொன்னால் தான் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குனால ஷார்ட்டில், ஏன்னா ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு. ஒரு பர்த்டே, ஒரு நைவேத்தியத்துக்கு, எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் எத்தனை பேர் எஸ் கொடுக்குறேன், ஐ எம் வெயிட்டிங். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ட்ராகன் ரெசிப்பியில் உங்களுக்கு வந்து நான் அந்த ட்ராகன் ரெசிபி கொடுக்குறேன். ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில், அம்பாலோட அனுகிரகத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன புதுவிதமாக பகவான் வந்து எனக்கு நல்ல தாட் கொடுக்கணும், நல்ல ஒரு புதுசாக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி கொடுக்கணும். அம்பாலாச்சாரியார் அனுகிரகத்தில் பகவானோட கிருப்பையில் அடுத்த ரெசிபி ஆடி 3வது வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனையோ பேர் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் மட்டும்தான் இந்த போஜனம் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.